கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் நாடு பரிசினால் நன்றாக சூடகமே தோழ்வலைய தோடே சேவி பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓம் ஆடையுடு போம் அதன் பின்னே பார்ஸ்வரு மூட நெய் பெய்து முழங்கை வழுவர கூடி இருந்து அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. மாலே மணிவண்ணா என்கிற 26வது பாசுரத்திலே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் கண்ணபிரானிடத்திலே கேட்டார்கள் கோபிகைகள். அவர்கள் கேட்ட அத்தனை உபகரணங்களையும் கொண்டு வந்தான் கண்ணபிரான். இத்தனை வஸ்துக்கள் போருமா, இல்லை இன்னும் வேற ஏதாவது வேண்டுமா என்று கண்ணபிரான் கேட்டான். அதற்கு அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால், நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் என்று இத்தனை வஸ்துக்கள் எங்களுக்கு போதும். ஆனால் இந்த நோன்பை தலை கட்டி முடித்த பிற்பாடு எங்களுக்கு என்று நீயும் நப்பின்னை பிராட்டியுமாக சேர்ந்து கொடுக்க வேண்டிய பரிசுகள் சில விஷயங்கள் எல்லாம் உள்ளன, அதை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே நோன்பை தலை கட்டின பிற்பாடு இவர்களுக்கு வேண்டிய சில சன்மானங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். திருப்பாவையிலே மிக முக்கியமான பாசுரம் 27வது பாசுரம். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். கண்ணபிரான் உங்களுக்கு வேற என்ன வஸ்துக்கள் வேண்டும் என்று கேட்டான். இனிமேல் எங்களுக்கு என்று நீ கொடுக்க வேண்டிய வஸ்துக்கள் சில உண்டு என்று தெரிவித்தார்கள். அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம், என்ன அவசியம் என்று கண்ணபிரான் கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர். ஐயோ கண்ணா, நீ எப்படிப்பட்டவன், உன்னோடு யார் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை வெல்லக்கூடிய சீர் கல்யாண குணங்கள் படைத்தவன் இல்லையா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் கண்ணபிரானை பார்த்து. உடனே கண்ணபிரான் சொன்னான், உங்களுக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? நான் கூடாதவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணம் படைத்தவன் என்று சொல்கிறீர்கள். நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், அது வாஸ்தவன்தான். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்லையே என்று கண்ணபிரான் தெரிவித்தான். அதற்கு பதில் சொன்னார்கள் இந்த கோபிகைகள், நன்றாக கவனித்துப்பார். நாங்கள் சொன்ன வார்த்தையை, கூடாதவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்தவன் நீ என்று சொன்னோம். ஆமாம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரிகிறதா? என்ன அர்த்தம் என்னால், அப்படியானால் உன்னோடு யார் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களைத்தான் நீ வெல்வாய். உன்னோடு யாராவது கூடிவிட்டார்களானால் அவர்களிடத்திலே நீ தோற்று கொடுப்பாய். இப்பொழுது நாங்கள் உன்னிடத்திலே கூடிவிட்டோம், அதனால் எங்களுக்கு நீ தோற்று விட்டாய், அதனால் நாங்கள் கேட்டதையெல்லாம் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, நான் கூடுபவர்களோடு தோற்பவன் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்றான் கண்ணபிரான். அதற்கு பதில் சொல்கிறார்கள், கோவிந்தா. கோவிந்தா என்னால் என்ன அர்த்தம்?
மாடுகள் பசுக்களை மேய்ப்பவன் என்று அர்த்தம். இந்த பசுக்கள் எல்லாம் நீ இத்தனை பசுக்களையும் காப்பாற்றுகிறாயே, அந்த பசுக்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து என்னை காப்பாற்று கண்ணா என்று கேட்டதா? ஒன்றும் கேட்கவில்லை. நீ ரட்சிக்கும் பொழுது அந்த பசுக்கள் விலக்காமல் இருந்ததே, அதையே காரணமாக கொண்டு அந்த பசுக்களுக்கு தோற்று அவைகளுக்கு வேண்டியதையெல்லாம் பார்த்து பார்த்து நீ செய்கிறாய் அல்லவா? அதுபோல நாங்கள் என்ன பண்ணினோம்? அந்த பசுக்களாவது உன்னோடு கூடுகிறேன் என்று சொல்லவில்லை, கூடமாட்டேன் என்றும் சொல்லவில்லை. அதுவே காரணமாக கொண்டு அந்த பசுக்களுக்கு நீ தோற்று கொடுத்தாய். நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம்? உன்னோடு கூடுகிறோம் என்று சொல்லிவிட்டோம். எங்களுக்கு நீ தோற்றுதான் ஆக வேண்டும். எங்களுக்கு தோற்று எங்களுக்கு நீ செய்ய வேண்டியது சில உண்டு என்று தெரிவிக்கிறார்கள். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம். உந்தன்னை பாடி பறைகொண்டு உன்னுடைய திருநாமங்களை எல்லாம் பாடி, உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பாடி, உன்னிடத்திலே பறையை பெற்ற பிற்பாடு உந்தன்னை பாடி பறைகொண்டு, இல்லையானால் பாடுகையே பறை என்று அப்படியும் அர்த்தம் காட்டியிருக்கிறார். உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம், நாங்கள் பெறக்கூடிய இந்த உயர்ந்த சன்மானங்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்னால் நாடு புகழும் பரிசு, அது நாடே புகழ்கின்ற ஒரு பரிசாக இருக்க வேண்டும். ஆஹா, என்னமாக இந்த கோபிகைகள் நோன்பு நோற்றார்கள். கண்ணபிரானும் நப்பினை பிராட்டியுமாக சேர்த்து எப்படியெல்லாம் இவர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள் என்று உலகமே இந்த நாடே கொண்டாடும்படியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசு என்னால் காட்டுகிறார்கள். ராமபிரானுடைய பட்டாபிஷேக சமயத்திலே இந்திரன் அவன் ஒரு முத்து மாலையை கொடுத்து அனுப்புகிறான். அவர் அதை சீதா பிராட்டி கையில வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்திலே சீதா பிராட்டி ராமனை பார்க்கிறாள், திருவடியை பார்க்கிறாள், ராமனை பார்க்கிறாள், திருவடியை பார்க்கிறாள். ராமன் புரிந்து கொண்டான், ஓஹோ, இவள் திருவடிக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் என்று அவர் புரிந்து கொண்டார். உடனே என்ன தெரிவித்தார்? பிரதேய் சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டா சிபாமினி, உனக்கு யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு இந்த மாலையை நீ கொடுத்து விடு என்று பெருமாள் தெரிவித்தார். உடனே இருவருமாக சேர்ந்து திருவடிக்கு அந்த மாலையை பரிசாக கொடுத்தார்கள். இது ஒன்றோ நாடு புகழும் பரிசு. இதுபோல பற்பல இடங்களை காட்டிக்கொண்டே போகிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி நாடு புகழும் பரிசினால் நன்னாக எங்களுக்கு என்று சில ஆபரணங்கள் நீயும் நப்பினை பிராட்டியுமாக பூட்ட வேண்டும். நாங்கள் இந்த நோன்பை தொடங்குகின்ற காலத்திலே மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்று எங்களை அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம். இப்போ நோன்பு முடிந்த பிற்பாடு நன்றாக நாங்கள் அலங்கரித்துக் கொள்வோம். ஆனால் அந்த அலங்காரத்தை நீயும் நப்பினை பிராட்டியுமாக சேர்ந்து பண்ண வேண்டும். என்னவெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்? சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம். எங்களுக்கு சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம், பாடகம் என்னால் பாத கடகம் என்று சொல்லுவார்கள். அப்படி பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம். அப்படி பற்பல ஆபரணங்களை எல்லாம் நாங்கள் அணிவோம். அதற்கு மேலே ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம் என்னால் என்ன அர்த்தம்? இதுவரை ஆடை இல்லையா என்று கேட்க வேண்டாம். ஆடை உடுப்போம் என்னால் இதுவரை இவர்கள் உடுத்தி கொண்டிருந்தது சாதாரண ஆடை. ஆனால் இவர்கள் ஆசைப்படுவது உடுத்து களைந்த நின் பீதக ஆடை என்று பகவானுடைய பிரசாதமாக வஸ்திரங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து. இந்த நோன்பை நாங்கள் அனுட்டிக்கிற காரணத்தினாலே பாலை தொடவில்லை, வெண்ணையை தொடவில்லை, நெய்யை தொடவில்லை. நாங்கள் பால் தயிர் எல்லாம் விட்டு விட்டோம் என்பதனாலே நீயும் நப்பினை பிராட்டியும் பால் தயிர் வெண்ணெய் நெய் எதையும் தொடவே இல்லை. அதனால் என்ன ஆகிவிட்டது? திருவாய்ப்பாடியிலே பால் தயிர் எல்லாம் மிதமிஞ்சி போய்விட்டது. அப்படி மிதமிஞ்சி போன காரணத்தினாலே இந்த அபரிமிதமாக இருக்கக்கூடிய இந்த பால் தயிர் எல்லாம் எடுத்து நாம் எல்லோரும் சேர்ந்து பால் சோறு சமைக்க வேண்டும். அந்த பால் சோறு சமைக்கின்ற ஒரு காலத்திலே அது ஜலத்திலே அந்த அரிசியை தளிகை பண்ணாமல் பாலிலேயே தளிகை பண்ண வேண்டும். க்ஷீராண்ணம் என்று சொல்கிறார்களே, திருக்கோயில்களிலே மிக விசேஷமான பிரசாதம் அது. அந்த க்ஷீராண்ணம், பால் க்ஷீராண்ணம் அதிலே நன்றாக பண்ணி அந்த பால் சோறு மூட நெய் பெய்து. அந்த பால் சோறு எங்கு இருக்கிறதே என்று தெரியாதபடிக்கு அதன் மேலே நெய்யை ஊற்றி அதை மறைக்க வேண்டும். பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார. அப்படி அந்த பிரசாதத்தை பெருமானுக்கும் பிராட்டிக்கும் படைத்துவிட்டு அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும். அத்தனை பேரும் கையிலே அந்த பால் சோறு பிரசாதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இந்த நெய்யானது முழங்கையிலே அப்படியே வழிந்து ஓட வேண்டும்.
அது என்ன அபிப்பிராயம்? பால் சோறு உண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டாமோ? இது என்ன முழங்கை வழியாக ஓட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்னால்? இந்த பால் சோறு கையில் இருக்கும் பொழுது இவர்கள் அந்த பால் சோறை சாப்பிட வேண்டும் என்கிற நினைவே இவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் பெருமானையும் பிராட்டியும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்பேற்பட்ட அனுபவம்! அது எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஒழி ஒழி தரும் அப்பொழுதை அப்பொழுது என் ஆறாவமுதமே என்ன. அது ஆறா அமுதம் எம்பெருமானுடைய சேவை. அந்த அமிர்தத்தை அனுபவிக்கின்ற காலத்திலே இந்த பால் சோறு கையிலே இருப்பது இவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அது அப்படியே அந்த நெய்யானது முழங்கை வழியாக வழிந்தோடிவிடும் என்று காட்டுகிறார்கள். அப்படி பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் நாம் சேர்ந்து குளிர வேண்டும் என்ன இந்த பாசுரத்திலே இந்த கூடியிருந்து குளிர்தல், இதுதான் திருப்பாவை. திருப்பாவை என்னாலே என்ன அர்த்தம்? சங்கத்தமிழ் மாலை, கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய திவ்ய பிரபந்தம். யோசித்து பாருங்கள், திருக்கோயில்களிலே திருப்பாவை மாதம், மார்கழி மாதம் என்று வந்துவிட்டால் எவ்வளவு கூட்டம்! எத்தனை பேர் திருப்பாவை பாடுகிறார்கள், வீதிகளிலே பஜனை செல்கிறார்கள், எத்தனை பேர் அந்த திருப்பாவையை பாடிக்கொண்டு பஜனை பண்ணி கொண்டு போகிறார்கள். எங்கு கச்சேரிகள், எங்கு போனாலும் எல்லாம் திருப்பாவை தான். அப்படி கூடியிருந்து குளிரக்கூடிய ஒரு காலம் உண்டு என்னால் அது இந்த மார்கழி மாதம்தான். அப்படி நம் கூடியிருந்து குளிர்வதற்கு நமக்கு பயன்படக்கூடிய திவ்ய பிரபந்தம் எது என்னால் அது திருப்பாவை தான் என்று பார்க்கிறோம். கடைசியில எம்பெருமானோடு கூடுவதுதான் இந்த திருப்பாவை என்று ரொம்ப அழகான விஷயம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் ஆண்டாள். இந்த தனியனிலே நாம் தெரிவிக்கிறோமே, நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் தாம் கடவா வண்ணமே நல்கு என்று திருவேங்கடமுடையானிடத்திலே ஆண்டாளுக்கு அவ்வளவு ஆசை. அந்த திருவேங்கடமுடையானை குறித்துதான் மேகத்தை எல்லாம் தூதுவிட்டாள். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் என்ன வேகத்தை தூதுவிட்டாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. திருவேங்கடமலைக்கு போகிறவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமத்தை தான் சொல்லி திருவேங்கடமுடையானை அழைக்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர். எத்தனை பேர் வந்து எம்பெருமானோடு அந்த எம்பெருமானோடு கூடுகிறார்கள். சாதாரண கோயிலுக்கு என்னால் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே திருமலை என்னால் நிச்சயமாக நாங்கள் வருகிறோம், நாங்கள் எம்பெருமானுக்கு காணிக்கையாக ஏதோ கொடுக்கிறோம் என்று அத்தனை பேரும் வருகிறார்கள். குடமாட்டேன் என்று இருப்பவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்த எம்பெருமான் அது திருவேங்கடமுடையான். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. அங்கே அத்தனை அடியவர்களோடு அவன் எப்படி இருக்கிறான்? அவன் கூடியிருந்து குளிர்கிறான். அத்தனை பேரோடு சேர்ந்து அவன் கூடியிருந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை சாதித்துக் கொண்டு அவன் இருக்கிறான். அதிகாலையில் எழுந்திருக்கிறான், இரவு வரை நின்று கொண்டே இருக்கிறான். யாருக்காக என்னால்? நமக்காகத்தான், அடியவர்களுக்காகத்தான் அவன் அப்படி அங்கே இருக்கிறான். அவன் இருக்கக்கூடிய இடம் எது என்னால் அது குளிரறிவி வேங்கடம். இங்கே என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறார்? கூடியிருந்து குளிர்ந்து என்ன இந்த குளிர் பிரதேசத்திலே அவன் நமக்காக நிற்கிறான். அதற்கு மேலே பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவாரா என்ன. அதிகாலையிலே பெருமாள் திருவாராதத்தின் பொழுது மாத்ரு பிரசாதம் என்று இந்த பால் சோறானது திருவேங்கடமுடையானுக்கு நாள்தோறும் அவனுக்கு படைக்கப்படுகிறது. அது எத்தனை தளிகைகள் படைத்தாலும் எம்பெருமானுக்கு குலசேகரப்படியை தாண்டி எந்த தளிகையும் உள்ளே வரவே வராது. ஆனால் குலசேகரப்படி தாண்டி பெருமாளுடைய திருப்பவடத்துக்கு அருகிலே ஒரு தளிகை வரும் என்னால் அது இந்த மாத்ரு பிரசாதம் தான், அந்த பால் சோறு தான். அதை நாள்தோறும் பெருமாள் அமுது செய்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வரிக்கு வரி திருவேங்கடமுடையானையே குறிப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.